இரவாது நிற்பது என்றும் நின் புகழே தொன்மையும் தாய்மையும் துளங்கிடும் அமுதே தோன்றிய மொழிகளிலே உனக்கு இளை இணையே என்று எனது அன்னை தமிழை வணங்கி எனது உரையை தொடங்குகின்றேன். தோன்றின் புகழோடு தோன்றுக என்னும் பொய்யா மொழி புலவனில் பொன்மொழி கிணங்க தோன்றியவர் எம் பெரும் தலைவர் கர்ம வீரர் காமராசர். பாண்டி நாட்டு சீமையிலே ஒரு பச்சை குழந்தை அழுததடி, அது பாலுக்காக அழவில்லை படிப்புக்காக அழுததடி. ஆடு மேய்க்கும் சிறுவனை கண்டு உடலும் மனமும் பதைத்ததடி, வளரும் பிள்ளை தற்குறியானால் வாழ்வதெப்படி என்றதடி. பெற்ற தாயையும் மறந்ததடி, அது பிறந்த பொன் நாட்டை நினைத்ததடி. உற்றார் உறவினர் யாரையும் மறந்து உலகை காக்க துணிந்ததடி. தங்கமே தன் நிலவை தன் பொதிகை சாரலே சிங்கமே என்று அழைத்து சீராட்டும் தாய் தவிர சொந்தமின்றி யாரும் இல்லை. துணை இருக்க மங்கை இல்லை, தூயமணி மண்டபங்கள் தோட்டங்கள் ஏதுமில்லை. ஆண்டி கையில் கூட ஓடிருக்கும் அதுவும் உனக்கு இல்லையே. ஆம், ஆண்டி கையில் கூட ஓடிருக்கும் அதுவும் உனக்கு இல்லையே. பொன்னில்லான் பொருள் இல்லான் புகழின்றி வசை இல்லான் இல்லாலும் இல்லான் இல்லை என்னும் ஏக்கம் இல்லான். சொத்து சுகம் நாடார் சொந்தம் தனை நாடார் பொன்னை நாடார் பொருளை நாடார் நான் பிறந்த மண்ணையும் நாடார். நாடொன்றே நாடி நலமென்றும் நாடாத நாடாரை நாடென்றார் அவர்தான் கர்ம வீர காமராச நாடார் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் கண்ணதாசன். இவ்வுலகிலேயே ஓர் இனத்திற்கு இனத்தை சார்ந்த தலைவனுக்கு இவ்வளவு அழகாக கவிதை எழுத முடியும் என்று நிரூபித்து காட்டியவர் எம் பெரும் தலைவர் கர்ம வீர காமராச நாடார். அரசியல் வானில் அழியாத ஆதவனே, விடிகளை தந்து போன விருதுப்பட்டி நாயகனே, ஏழைகள் சிறக்க பல திட்டங்களை வகுத்தவனே, பள்ளிக்கு செல்லாமலேயே பல பட்டங்களை பெற்றவனே, பள்ளிகள் பல திறந்தமையால் சரஸ்வதிக்கு நீ சேயானாய், பசித்தோருக்கு பசியை போக்கியமையாய் பலருக்கும் அங்கே நீ தாயானாய். சேற்றில் முளைத்த செந்தாமரை பூவாய் ஊழல் கடலில் நேர்மை தீவாய். ஆம், சேற்றில் முளைத்த செந்தாமரை பூவாய் ஊழல் கடலில் நேர்மை தீவாய் விளங்கியவர் எம் பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராசர். சொத்து சுகம் மறந்து சொந்தம் தனை மறந்து நாடொன்றே நாடி எவர் எப்படி காலனிடம் மட்டும் தோற்றாய். விண்ணுலகையாள மன்னன் தேவை என்றானோ இல்லை அரசொன்றை உருவாக்க ஆள் தேவை என்றானோ தெரியவில்லை எனக்கு. தடத்தில் நடப்பவன் மனிதன், தடயத்தை பதிப்பவன் மாமனிதன், சாதிக்க நினைப்பவன் மனிதன், சாதனை படைப்பவன் மாமனிதன். இவ்வாறு மாமனிதராக வாழ்ந்த காமராசரினுடன் இம்மண் உலகை விட்டு பிரிந்தாலும் நம் மனதுலகை விட்டு என்று பிரியாது என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.